அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம போன வகுப்புல உங்களுக்கு தமிழ் சமுதாய வரலாறுல ம், முதல் பாடத்தை படிச்சுட்டு வர சொல்லியிருந்தோம், டெஸ்ட் சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அறையில் தான் அறையில் எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேங்களா? இப்போ கேள்வி எழுதிக்கங்க. தேர்ட் லெசன் டெஸ்ட்டுங்களா? என்னென்ன கிளாஸ் இருக்கீங்க? சரி, சாரி சார், தேர்ட் லெசன். ஓகே ஓகே. ஓகே சார், தேர்ட் லெசன். சார் தேர்ட் லெசன் எழுதிக்கலாம். தேர்ட் லெசன் தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். ஓகேங்களா? அதான் டெஸ்ட்டு. எழுதுங்க. மனமொத்த இருவர்களுக்கிடையே தோன்றும் இருவர்களுக்கிடையில் தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும். என கூறும் நூல். ஓகே, இரண்டாவது கேள்வி. செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் என குறிப்பிடும் இலக்கியம். செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்தனர் என குறிப்பிடும் இலக்கியம். So, third question. நட்பின் இயல்பு குறித்து நட்பின் இயல்பு குறித்து உயிரோர் அன்ன சீர் தீர் நட்பின் என குறிப்பிடும் இலக்கியம்.
என குறிப்பிடும் இலக்கியம். Fourth question. வாய்மை சிறந்த நட்பே தூய்மையானது. சிறந்தது, தகுதியானது. வாய்மை சிறந்த நட்பே தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என கூறியவர். வாய்மை சிறந்த நட்பே தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என கூறியவர். ஐந்தாவது கேள்வி. பிறர் நோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடனே. சரி, எல்லாம் கடன். என பிறருக்கு உதவுதல் குறித்து கூறும் இலக்கியம். பிறநோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் என பிறருக்கு உதவுதல் குறித்து கூறும் இலக்கியம். ஆன்சர் யாரும் சேட் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? கடைசியாக சொல்லும் போது இது பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 6. உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் என கூறியவர். Question number 7. உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என குறிப்பிட்டவர். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் என குறிப்பிட்டவர். Question number 8.
8வது கேள்வி. பிழையா நன்மொழி இவரி இடம்பெற்ற நூல். 9வது கேள்வி. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்நீ பொய்ப்பு அறியலையே. இவரி இடம்பெற்ற நூல். இவரி இடம்பெற்ற நூல். வினா எண் 10. அல்லில் ஆயினும் விருந்துபவரின் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின். அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் என விருந்தோம்பல் பற்றி கூறும் இலக்கியம். அடுத்த கேள்வி. பக்தி இலக்கியத்தில் எழுதிக்கலாம். ஓகேங்களா? பக்தி இலக்கியத்திலையும் எழுதிக்கலாம். இது எழுதுங்க. வினா எண் 11. ஏதுமில்லா நிலையில் விதைத்தினையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தியை கூறும் நூல். ஏதுமில்லா நிலையில் விதைத்தினையை உரலில் இட்டு இடித்து உணவளித்த செய்தியை கூறும் நூல். வினா எண் 12. விருந்து கண்டு
ஒளிக்கும் திருந்தா வாழ்க்கை. விருந்து கண்டு ஒளிக்கும் திருந்தா வாழ்க்கை என புறநானூற்றில் பாடியவர் விருந்து கண்டு ஒளிக்கும் திருந்தா வாழ்க்கை என புறநானூற்றில் பாடியவர். வினா எண் 13. மயங்குறு மக்களை இல்லோருக்கு பயங்குறை மயங்குறு மக்களை இல்லோருக்கு பயங்குறை இல்லை தாம் வாழும் நாளே. மயங்குறு மக்களே இல்லோருக்கு பயங்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்ற புறநானூற்று பாடல் கூறும் வாழ்வியல் நெறி. வினா எண் 14. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என பாடியவர். அடுத்து 15வது கேள்வி. மன்னர்களின் கொடைத்தன்மையை பாடிய திணை. அடுத்த கேள்வி. ஆய் அண்டிரன் என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கையை வான்மீன் பல பூப்பினும் ஆனது மன்னே
என என புகழ்ந்து பாடிய புலவர். என புகழ்ந்து பாடிய புலவர். என புகழ்ந்து பாடிய புலவர். வினா எண் 17. அறநெறி முதற்றே அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என அரசர்களின் அறநெறியை கூறும் நூல். என அரசர்களின் அறநெறியை கூறும் நூல். அடுத்த கேள்வி 18. நல்லது செய்தல் ஆற்றீர். நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் என்ற புறநானூற்றுப் பாடல் கூறும் வாழ்வியல் நெறி. அல்லது செய்தல் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புவீன் என்ற புறநானூற்றுப் பாடல் கூறும் வாழ்வியல் நெறி. அடுத்து வினா எண் 19. வினா எண் 19. நன்னூல் எந்த நூலை வழிநூலாகக் கொண்டு எழுதப்பட்டது. நன்னூல் எந்த நூலை வழிநூலாகக் கொண்டு எழுதப்பட்டது. அடுத்த கேள்வி 20வது கேள்வி. உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க
எண்ணாதீர். உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர் என்ற அறக்கருத்தை கூறும் காப்பியம் என்ற அறக்கருத்தை கூறும் காப்பியம். என்ற அறக்கருத்தை கூறும் காப்பியம். அடுத்து பக்தி இலக்கியத்துல இதுல ஒரு 20 கேள்வி ஆச்சுங்களா. அடுத்து பக்தி இலக்கியத்துல கம்பராமாயணம் படிச்சுட்டு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. சரி, 21வது கேள்வி. வேடுவர் தலைவன் வேடுவர் தலைவன் அடுத்த கேள்வி. திருமாலை வழிபடாமல் இருபத்தி ரெண்டு திருமாலை வழிபடாமல் நம்மாழ்வாரை தெய்வமாக வழிபட்டவர். நம்மாழ்வாரை தெய்வமாக வழிபட்டவர். நம்மாழ்வாரை தெய்வமாக வழிபட்டவர். அடுத்த கேள்வி. திராவிட வேதம் திராவிட வேதம் திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல். திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல். திராவிட வேதம் என அழைக்கப்படும் நூல்.
கொஸ்டின் நம்பர் 24. பெருமாள் திருமொழி எத்தனை பாசுரங்களை கொண்டது? பெருமாள் திருமொழி எத்தனை பாசுரங்களை கொண்டது? பெருமாள் திருமொழி எத்தனை பாசுரங்களை கொண்டது? அடுத்த கொஸ்டின் நம்பர் 25. திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர். திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர். அடுத்த கேள்வி. மூன்றாம் திருவந்தாதி என்ற நூலின் ஆசிரியர். மூன்றாம் திருவந்தாதியின் ஆசிரியர். கொஸ்டின் நம்பர் 27. சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர். சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதன்முதலில் பயன்படுத்தியவர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 28. நெஞ்சுவிடு தூது ஆசிரியர். நெஞ்சுவிடு தூது ஆசிரியர். நெஞ்சுவிடு தூது ஆசிரியர். அடுத்த கேள்வி. கொஸ்டின் நம்பர் 29. கந்த புராணம்
கந்தபுராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? கந்தபுராணம் எத்தனை பாடல்களை கொண்டது? அடுத்து கொஸ்டின் நம்பர் 30. திருவிளையாடற் புராணத்திற்கு திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர்? திருவிளையாடற் புராணத்திற்கு உரை எழுதியவர்? அடுத்தது வினாயன் 31. நந்தவனத்திலோர் ஆண்டி நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் ரைஃபன் போட்டு அவன் நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாளாறு நாளாறு மாதமாய் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி. நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி எனப் பாடிய சித்தர். நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் நாளாறு மாதமாய் குயவனை வேண்டி என பாடிய சித்தர். வினாயன் 32. மகிமா என்பது மகிமா என்பது மகிமாங்கிற ஒரு சொல்லியிருப்போம். அந்த சித்தர்கள் பண்ணக்கூடிய சித்துக்கள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? வினாயன் 33. பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர்? பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர்
அடுத்து வினா எண் 34. அற்புத திருவந்தாதி. நூலின் ஆசிரியர். அற்புத திருவந்தாதி நூலின் ஆசிரியர். வினா எண் 35. அன்பும் சிவமும் இரண்டென்பார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் எனப் பாடியவர். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அடுத்து 36வது கேள்வி. திருச்சாளல் வகையில் வகையில் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. திருச்சாளல் வகையில் மாணிக்க வாசகர் பாடிய பாடல்களின் எண்ணிக்கை. வினா எண் 37. மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொண்டவர். மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர் அப்படின்னு எழுதிக்கணும். மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர். வினா எண் 38. ஒன்றுகொலாம் என பதிகம் பாடியவர். ஒன்றுகொலாம் என பதிகம் பாடியவர். ஒன்றுகொலாம் என பதிகம் பாடியவர்.
அடுத்து வினா எண் 39. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என பாடியவர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தர் என பாடியவர். அடுத்து கடைசி கேள்வி, 40வது கேள்வி. எட்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நூல்கள். எட்டாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள நூல்கள். சார் 40 கேள்வி. ஓகேங்களா? போதும். சார் 9:50, ஒரு 5 நிமிஷம் டைம். 9:55. அதுக்கப்புறம் வரிசையா ஆன்சர் பார்த்துடலாம்.
ஓகே சார், ஆன்சர் பார்க்கலாங்களா? சரி, எழுதுனீங்கன்னா ஆன்சர் சொல்லும்போது எழுதிங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நாச்சியார் திருமொழி ஒரு கேள்வி ஒரு இது போட்டிருக்கீங்க டவுட்டு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன அப்படின்ட்டு. ஓகேங்களா? கடைசியா சொல்றேன். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் கேள்வி. மனமொத்த இருவர்களிடையே தோன்றும் காதல் நிலைபேறு உடையதாக அமையும் என கூறும் நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியம். இரண்டாவது கேள்வி. செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக இருந்துள்ளனர் அப்படின்னு சொல்றது குறுந்தொகை. செம்புல பெயர் நீர் போல அன்புடைய நெஞ்சங்கள் கலந்தவர்களாக சங்கால மக்கள் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நமக்கு சொல்லக்கூடிய நூல் வந்து குறுந்தொகை. அடுத்து மூணாவது கொஸ்டின். நட்பின் இயல்பு குறித்து உயிர் ஓர் அன்ன செய்யீர் தீர் நட்பின் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய இலக்கியம் வந்து சங்க இலக்கியம் வந்து நற்றிணை. உயிர் ஓர் அன்ன செய்யீர் தீர் நட்பின் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய நூல் வந்து நற்றிணை. வினாயன் 4. வாய்மை சிறந்த நட்பே தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என கூறியவர் மாங்குடி மருதனார். வாய்மை சிறந்த நட்பை தூய்மையானது, சிறந்தது, தகுதியானது என கூறியவர் மாங்குடி மருதனார். அடுத்த கேள்வி, ஐந்தாவது கேள்வி. பிறநோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு பிறருக்கு உதவி செய்தலை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய சங்க இலக்கியம் வந்து கலித்தொகை. பிறநோயும் தம் நோய் போல் போற்றி அறனறிதல் சான்றவருக்கு எல்லாம் கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கியம் கலித்தொகை. வினாயன் 6. உண்மையான செல்வம் என்பது பிற துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்னு சொன்னவர் நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பதுதான் அப்படின்னு என்று எடுத்துரைத்தவர் நல்வேட்டனார். உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு சொன்னவர் பெருங்கடுங்கோ. உறவினர் கெட கலித்தொகையிலிங்க, உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு சொன்னவர் பெருங்கடுங்கோ. பிழையா நன்மொழி அது நற்றிணை. பிழையா நன்மொழி நற்றிணை. நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்னி பொய்ப்பு அறியலையே. நிலம் திற பெயரும் காலை ஆயினும் கிளந்த சொல்னி பொய்ப்பு அறியலையே. இவரை இடம்பெற்றது பதிற்று 10. அடுத்து 10வது வினா, வினாயன் 10. அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்றா கற்பின். அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்றா கற்பின் என விருந்தோம்பலை பத்தி குறிப்பிடுற நூல் வந்து நற்றிணை. என விருந்தோம்பலை பற்றி குறிப்பிட நூல் வந்து நற்றிணை. எதுவும் இல்லாத நிலையில விதைக்க வச்சிருக்கக்கூடிய திணையை வந்து இடிச்சு உணவளித்தார் அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லக்கூடியது புறநானூறு. எதுவுமே இல்லாத நிலையில் விதைக்கு வைக்கப்பட்டிருந்த திணையை உருளையில் இட்டு இடித்து உணவளித்த செய்தியை
நமக்கு எடுத்துரைக்கின்ற இலக்கியம் புறநானூறு. விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் பெருங்குன்றூர் கிழார். விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கை என்ற புறநானூற்று பாடலை பாடியவர் பெருங்குன்றூர் கிழார். பெருங்குன்றூர் கிழார். அடுத்து வினாயின் 13. மயங்குறு மக்களை இல்லோருக்கு பயங்குறை இல்லை தாம் வாழும் நாளே என்ற புறநானூற்று பாடல் நமக்கு உணர்த்த கொன்றிய வாழ்வியல் நெறி என்னன்னா மக்கட்பேறு. அந்த மகப்பேறு குழந்தை பிறப்பு. மக்கட்பேறு நமக்கு எந்த வாழ்வியல் முறைகளே நமக்கு உணர்த்துது அப்படின்னா மக்கட்பேறு அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லுது. இது புறநானூற்று பாடல். மயங்குறு மக்களை இல்லோருக்கு பயங்குறை இல்லை தாம் வாழும் நாளை அப்படிங்கிற பாடல். சரி, அடுத்தது எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே. எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே அப்படிங்கிற பாடலை பாடியவர் ஔவையார். என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அடுத்து கொடைத்தன்மை, வள்ளல்களுடைய கொடைத்தன்மையை மன்னர்களுடைய கொடைத்தன்மையை பாடக்கூடிய திணை வந்து பாடான் திணை. பாடான். அரசருடைய வீரம் கொடை அவங்களுடைய ஆட்சி சிறப்பு அதையெல்லாம் நம்ம வந்து பாடக்கூடிய புறத்தனை எது அப்படின்னா பாடான் திணை. பாடான் திணை. ஆய் அண்டிரன். ஆய் அண்டிரன் என்னும் குறுநில மன்னன் தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கையை பத்தி என்ன பாடுறாரு அப்படின்னு ஒரு புலவர் பாடுறாரு, புகழ்ந்து பாடுறாரு. அந்த ஆய் அண்டிரனை பத்தி அவர் கொடுத்த யானையை வந்து வானத்துல இருக்கிற மின்மீன் மாதிரி எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வாரி கொடுத்தாரு அப்படிங்கிறது அதோட விளக்கம். சரிங்களா? ஏன்னா வானத்துல இருக்கிற மின்மீன் என்ன நம்மளால முடியாது. அத வான்மீன் நட்சத்திரம். வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மன்னனே. வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மன்னனே. சரி மன்னே என பாடிய புலவர், புகழ்ந்து பாடிய புலவர் முடமோசியார். முடமோசியார் அப்படிங்கிற புலவர் வந்து அவரை புகழ்ந்து பாடுறார். முடமோசியார். அடுத்த பாடல் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் என்ற மன்னருடைய அறநெறியை பத்தி பாடிய நூல் வந்து புறநானூறு. அறநெறி முதற்றே அரசின் கொற்றம். அரசர்கள் வந்து எப்படி அறநெறி தவறாம வந்து ஆட்சி நடத்தினாங்க அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லக்கூடியது புறநானூறு. அல்லது செய்தல் ஆற்றீராயினும். சரிங்க. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின். நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அப்படிங்கிற புறநானூற்று பாடல் நமக்கு எடுத்துரைக்கூடியது என்ன அப்படின்னா பிறர்க்கென வாழ்தல். பிறர்க்கென வாழ்தல் அப்படிங்கிற வாழ்வியல் நெறிய நமக்கு எடுத்து உணர்த்துது. பிறர்க்கென வாழ்தல் அப்படி செய்தியை நமக்கு சொல்லுது. அடுத்தது வந்து நன்னூல் வந்து எந்த நூலை வழிநூலா கொண்டு எழுதப்பட்டதுன்னா தொல்காப்பியம். நன்னூல் அப்படிங்கிறது அதை எழுதின ஆசிரியர். நன்னூலோட ஆசிரியர் வந்து பவனந்தி முனிவர். அந்த பவனந்தி முனிவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எந்த நூலை வழிநூலா கொண்டு எழுதியிருக்காரு அப்படின்னா தொல்காப்பியத்தை வழிநூலா கொண்டு எழுதியிருக்கார். நன்னூல்ல இருந்து 2 அதிகாரங்கள் இருக்கும். நன்னூல்ல இருந்து 2 அதிகாரங்கள் இருக்கு. எழுத்து சொல் அப்படிங்கிற 2 அதிகாரங்கள் இருக்கும். அது எந்த நூலை கொண்டு எழுதப்பட்டது அப்படின்னா தொல்காப்பியம். அடுத்து கடைசி 20வது கேள்வி இந்த இதுல உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு. உயிர்கொலை செய்து அதன் ஊனை உண்டு உங்கள் உயிரை வளர்க்க எண்ணாதீர் அப்படிங்கிற அறக்கருத்துக்களை நமக்கு வலியுறுத்தி கூறிய நூல் வந்து வளையாபதி. வளையாபதி அப்படிங்கிற காப்பியம். வளையாபதி.
வளையாபதி. பதினெட்டாவது கேள்வி என்னங்க? அதான் சொன்னேன், பிறர்க்கென வாழ்தல், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்பின் தானே. அந்த கேள்விக்கு வந்து பிறர்க்கென வாழ்தல் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க 21 பக்தி இலக்கியத்துல 21வது கேள்வி. அதுல வேடுவர் தலைவன், வேடுவர் தலைவன் அப்படின்னா குகன். அதாவது வேட தலைவன், வேடுவர் தலைவன் எல்லாமே அவன் தான். அதே கம்பராமாயணத்துல வந்து வானர தலைவன் அப்படின்னு யார சொல்லணுங்க? கம்பராமாயணத்தின் வானர தலைவனா யாருங்க? சுக்ரீவன். வானர தலைவன் சுக்ரீவன். வேடுவர் தலைவனா நம்ம யார சொல்றோம்னா குகனை சொல்றோம். ஓகேங்களா? வானர தலைவன் சுக்ரீவன்ங்க, வாலி கிடையாது. வாலி வாலின்னு ஆன்சர் போடுறீங்க. நல்லா பாருங்க, அந்த கம்பராமாயணோட கான்செப்ட் எடுத்து பாருங்க. நம்மளோட புக்லயே இருக்கு, வானர தலைவன் சுக்ரீவன் 6th புக்ல இருக்கும் பாருங்க. நியூ புக்ல கம்பராமாயணம் வரும், அதுல இருக்கும். அடுத்த கேள்வி, நம்மாழ்வாரை தெய்வமாக திருமாலை வழிபடாமல் திருமாலை வழிபடாமல் நம்மாழ்வாரை தெய்வமாக வழிபட்டவர். ஏன்னா வந்து ஆழ்வார்னாவே என்ன பண்ணணுங்க? திருமாலை வழிபடணும். ஆனா இவர் திருமாலை வழிபடாம அந்த 12 ஆழ்வார்ல ஒரு ஆழ்வாரான நம்மாழ்வாரை தெய்வமா வழிபட்டவர் யாருன்னா மதுரகவி ஆழ்வார். மதுரகவி ஆழ்வார். இதே மாதிரிதான் சைவத்துல, சைவ செயல்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவனை வழிபடாமல் திருநாவுக்கரசரை தெய்வமாக வழிபட்டவர் அப்புதியடிகள். அதாக சொல்லியிருப்போம். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. வைணவத்துல பாத்தீங்கன்னா திருமாலை வழிபடாமல் ஆழ்வார்ல ஒரு ஆழ்வார்ல நம்மாழ்வாரை வழிபட்ட மதுரகவி ஆழ்வார். அதே மாதிரி சைவத்துல பாத்தீங்க அப்படின்னா சிவனை வழிபடாமல் திருநாவுக்கரசரை தெய்வமாக வழிபட்டவர். தன்னுடைய வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுக்குமே திருநாவுக்கரசர் அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாரு. திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் வச்சிருப்பாரு. அவர் யாருன்னா அப்புதியடிகள். அந்த அப்புதியடிகள் பயணத்தை பாம்பு கடிச்சிடும். அந்த பாம்பு கடிச்ச அந்த விஸ்வதனைக்கு தான் அவர் உயிர் பெற செய்வார் திருநாவுக்கரசர். ஓகேங்களா? அதுக்கு எல்லாம் முன்னாடி பார்த்திருப்போம். சரி, அடுத்து திராவிட வேதம் அப்படின்னு அழைக்கப்படுற நூல் வந்து திருவாய்மொழி. திராவிட வேதம் அழைக்கப்படும் நூல் வந்து திருவாய்மொழி. அதோட ஆசிரியர் யாருங்கன்னா நம்மாழ்வார். திருவாய்மொழியோட ஆசிரியர் நம்மாழ்வார். அடுத்து குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி. குலசேகர ஆழ்வார் இயற்றிய பெருமாள் திருமொழி 105 பாசுரங்களை கொண்டது. 105. எத்தனை பாசுரங்களை கொண்டது பெருமாள் திருமொழினா 105, 105 பாசுரங்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம். அடுத்தது, ஆண்டாள் தன் இயற்றிய திருப்பாவைக்கு வைத்த பெயர். அவங்க என்ன பெயர் வைக்கிறாங்கன்னா சங்கத்தமிழ் மாலை 30. சங்கத்தமிழ் மாலை 30 அப்படின்னு பேர் வச்சாங்க. சங்கத்தமிழ் மாலை 30. அவங்க எழுதின 2 நூலுங்க. ஒன்னு திருப்பாவை, இன்னொன்னு நாச்சியார் திருமொழி. ஆண்டாள் எழுதின 2 நூல், ஒன்னு வந்து திருப்பாவை, இன்னொன்னு நாச்சியார் திருமொழி. இந்த நாச்சியார் திருமொழியில அப்படியே ஒரு டவுட் கேட்டிருந்தாங்கல்ல, இந்த நாச்சியார் திருமொழியோட பாடலோட எண்ணிக்கை 143, 143. நீங்க நியூ 9th புக் எடுத்து பாருங்க. 2019 எடிஷன்ல இருக்கிற 9th புக் ஒரே புக்கா இருக்கும். அதுல எடுத்து பார்த்தீங்கன்னா 143 பாடல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 140 பாடல் அப்படின்னு இருக்கிறது 2008 எடிஷன். அந்த டேம் புக்கா வரும். ஃபர்ஸ்ட் டேம், செகண்ட் டேம், தேர்ட் டேம் புக் வந்திருக்கு பாத்தீங்களா? 2008 எடிஷன்ல 140 தான் கொடுத்துருப்பாங்க. அதை பார்க்காதீங்க. 2019 வந்த 9th தமிழ் புக்கு ஒரே புக்கா இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஸ்கூலுக்கே, தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கே ஒரே புக்கா தான் வந்திருக்கு. அதுல எடுத்து பாத்தீங்கன்னா 143 பாடல்கள் அப்படின்னு தான் இருக்கும். அதனால நம்ம 143 பாடல் எடுத்துக்கிறோம் நாச்சியார் திருமொழியில. ஓகேங்களா? இப்ப வந்து ஆண்டாள் பாடிய திருப்பாவையில எத்தனை பாடல் இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா 30 பாடல் தான். ஏன்னா அது சங்கத்தமிழ் மாலை 30னே என்ன வச்சிருக்காங்க, பேர் வச்சிருக்காங்க. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவை எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30. ஏன்னா ஆண்டாள் அதுக்கு வச்ச பேரே என்னங்க, சங்கத்தமிழ் மாலை 30. அந்த 30ங்கிறது பாடலோட எண்ணிக்கை. பாத்துங்க. 3ஆம் திருவந்தாதி நூலுடைய ஆசிரியர் பேயாழ்வார். அத முதல் 3 ஆழ்வார்ல 3வது நபர் பேயாழ்வார். 3ஆம் திருவந்தாதி.
முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், முதலாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், இரண்டாம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், மூன்றாம் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார். 3 பேர், முதல் 3 பேர். சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர். சைவ சித்தாந்தம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் திருமூலர். நூலுன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். சைவ சித்தாந்தம் என்ற சொல் முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமந்திரம். அது நம்ம திருமந்திரம் டாபிக்ல கொடுத்துருப்போம், பாத்தீங்கன்னா இருக்கும், திருமந்திரத்துல இருக்கும். அடுத்து நெஞ்சுவிடு தூது. அந்த நெஞ்சுவிடு தூது தூது இலக்கியத்துல முதல் நூல், குறிச்சு வச்சுக்கோங்க. நெஞ்சுவிடு தூது தூது இலக்கியம், பின்னாடி சிற்றிலக்கியம் படிப்போம், அங்க வரும் தூது. நெஞ்சுவிடு தூதுங்கிறது தூது இலக்கியத்துல முதல் நூல். அந்த நெஞ்சுவிடு தூதோட ஆசிரியர் உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி. அத 14 சைவ சித்தாந்த சாத்திரங்கள்ல ஒண்ணு என்னன்னா நெஞ்சுவிடு தூது. அந்த நெஞ்சுவிடு தூதோட ஆசிரியர் யார் அப்படின்னா உமாபதி சிவாச்சாரியார். உமாபதி சிவாச்சாரியார். அடுத்து பாருங்க கந்தபுராணம். கந்தபுராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆசிரியர் இல்லைங்களா? கச்சியப்ப சிவாச்சாரியார். இதுல எத்தனை பாடல் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 10,345. 10,345. 10,345 பாடல்களை கொண்டது கந்தபுராணம். திருவிளையாடல் புராணத்திற்கு உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார். நாக்குரில் மூக்குரில் நாமு வேங்கடசாமி நாட்டார் உரை எழுதியிருக்காரு. இவரு இதுக்கு எழுதியிருப்பாரு, சிலப்பதிகாரத்துக்கும் உரை எழுதியிருப்பார். படிக்கும்போது ரெண்டையும் கம்பேர் பண்ணீங்க. நாமு வேங்கடசாமி நாட்டார் சிலப்பதிகாரத்துக்கும் உரை எழுதியவர். ஓகேங்களா? அடுத்து நந்தவனத்திலோர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி. நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி அப்படின்னு பாடின சித்தர் கடுவெளி சித்தர். கடுவெளி, அதாவது வெட்டவெளியை கடவுளா வழிபட்டிருப்பார். கடுவெளி சித்தர் அவர் தான் பாடியிருக்கார், கடுவெளி சித்தர். அடுத்து மகிமா அப்படின்னா என்ன? சித்துக்கள் 8 வகைப்படும் சொல்றாங்க. அனிமா, மகிமா, கரிமா, லகிமாலாம், இந்த மாதிரி 8 வகையான சித்துக்கள் இருக்கு. இந்த 8 வகையான சித்துக்கள்ல மகிமா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வரையறையற்று, வரையறை லிமிட்டெட், நோ, எந்த லிமிட்டும் கிடையாது. வரையறைன்னு என்னங்க? லிமிட்டே கிடையாது. வரையறை அற்று அப்படின்னா வரையறையே இல்ல. விரிந்து படரும் ஆற்றல், ஒரு எல்லையே கிடையாது சார், படர்ந்து எவ்வளவு தூரம் போலாம், அது மாதிரி சொல்றாங்க. வரையறை அற்று விரிந்து படரும் ஆற்றல், அதான் மகிமா அப்படிங்கிறது. வரையறையற்று விரிந்து படரும் ஆற்றல், ஒரு எல்லையே கிடையாது, எவ்வளவு தூரம்னா இதாகலாம், போலாம். அடுத்து பெரிய புராணத்திற்கு சேக்கிலார் இட்ட பெயர். ஓகேங்களா? பெரிய புராணம் திருமுறையில 12ஆம் திருமுறையாக இடம்பெற்றிருக்கும். இதோட ஆசிரியர் சேக்கிலார். சேக்கிலார் எழுதும்போது இந்த நூலுக்கு வைத்த பெயர் என்ன அப்படின்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம். இத பாருங்க, இது நம்ம என்ன நூல்னா சார்பு நூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏன் சார்பு நூல் அப்படின்னு சொல்றோம்னா திருத்தொண்டர் தொகை, திருத்தொண்டர் தொகை தான் முதல் நூல். யார் எழுதுனது? சுந்தரர். திருத்தொண்டர் தொகை அப்படிங்கிற நூல் எழுதுனது சுந்தரர். அந்த நூலை பின்பற்றி நம்பியாண்டார் நம்பி, அந்த நூலை பின்பற்றி யார் எழுதுறாங்க? நம்பியாண்டார் நம்பி என்ன எழுதுறாருங்க? திருத்தொண்டர் திருவந்தாதின்னு எழுதுறாரு. திருத்தொண்டர் கேட்கத்தான்னு வச்சுங்க, திருத்தொண்டர் திருவந்தாதியின் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பி அப்படின்னு எழுதணும். அப்ப திருத்தொண்டர் தொகையை பின்பற்றி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படிங்கிற நூலை நம்பியாண்டார் நம்பி எழுதுறாரு. சரி, இந்த 2 நூலையுமே பேஸ் பண்ணி எதுங்க? திருத்தொண்டர் தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் பேஸ் பண்ணி சேக்கிலார் எழுதுனதுதான் என்னங்க? திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம். இறைவன் சிவன் நடராச பெருமாள் தில்லை எங்க சிதம்பரத்துல இருக்கிற நடராச பெருமான் அடியெடுத்து கொடுக்கிறாரு. என்ன அடியெடுத்து கொடுக்கிறாரு? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டதுதான் சேக்கிலாருடைய பெரிய புராணம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க பாடப்பட்டது பெரிய புராணம். அதுக்கு சேக்கிலார் வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம். அற்புத திருவந்தாதியுடைய ஆசிரியர் காரைக்கால் அம்மையார். அற்புத திருவந்தாதியுடைய ஆசிரியர் காரைக்கால் அம்மையார். அந்தாதி சிற்றிலக்கியத்துல முதல் நூல் அற்புத திருவந்தாதி. அந்தாதி சிற்றிலக்கியம் இருக்கு பாத்தீங்களா? அந்தம் ஆதி. அந்த அந்தாதி சிற்றிலக்கியத்துல முதல் நூல் எது அப்படின்னா
அற்புத திருவந்தாதி. இந்த அற்புத திருவந்தியோட ஆசிரியர் காரைக்கால் அம்மையார். சரி, அடுத்த கேள்வி. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படின்னு பாடினவர் திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அப்படின்னு பாடினவர் திருமூலர். திருச்சாளல் வகையில், திருச்சாளல் அப்படிங்கிறது ஒரு வகை, திருவாசகத்துல ஒன் பார்ட். ஓகேங்களா, அதனால புரிஞ்சுக்கங்க, தனி நூல் கிடையாதுங்க திருச்சாளல் அப்படிங்கிறது. திருச்சாளல் அப்படிங்கிறது திருவாசகத்துல ஒன் பார்ட். திருவாசகம் மொத்தம் எத்தனை பகுதி இருக்கு? திருவாசகத்துல மொத்தம் 51 பகுதிகள் இருக்கு. 51 பகுதி இருக்கு. திருவாசகத்துல இருக்கிற பாடலோட எண்ணிக்கை 658, 658, 658. இந்த திருவாசகத்துல 51 பகுதியில் தான் திருச்சாளல்ங்கிறது ஒன் பார்ட். ஓகேங்களா, அப்படி இந்த திருச்சாளல் வகையில மாணிக்க வாசகர் இறைவனின் பெருமையை பாடியது. மாணிக்க வாசகர் இறைவனின் பெருமையை பாடிய பாடலோட எண்ணிக்கை எவ்வளவுன்னா 20 பாடல் பாடியிருக்கார் திருச்சாளர் வகையில மாணிக்க வாசகர். மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். மணக்கோலத்தில் இறைவனால் ஆட்கொள்ள பெற்றவர் சுந்தரர். ஒன்றுகொலாம் இதாருங்க, இது அப்புதி அடிகளோட பையனை பாம்பு கடிச்சதுக்கு அப்புறம் அந்த பாம்பு கடிச்ச செய்திய திருநாவுக்கரசர் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையனோட உயிரை மீட்பதற்காக பாடின பதிகம் தான் என்னங்க ஒன்றுகொலாம் அப்படிங்கிற பாட்டோட முதல் வரி. ஒன்றுகொலாம் என்று பதிகம் பாடி திருநாவுக்கரசர் என்ன பண்ணாருங்க, அப்புதி அடிகளோட பையனை உயிர் மீட்டார். அரவு தீண்டிருச்சு பாத்தீங்களா, அந்த பையன் வாழைக்குருத்தாருக்கு போயிருப்பார். அந்த வாழைக்குருத்தாருக்கு போகும்போது அந்த பையன் பாம்பு வந்து அவனோட உள்ளங்கையில கடிச்சிடும். குருத்துல இருக்கிற பாம்பானது அந்த பையனோட உள்ளங்கையில, திருநாவுக்கரசர் அவர் பேரும் திருநாவுக்கரசர், அந்த பையனோட பேரும் திருநாவுக்கரசர் தான். ஏன்னா அப்புதி அடிகள் தனக்கு வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளுக்குமே திருநாவுக்கரசன் தான் பேர் வச்சிருப்பார். அவர் தான் சிவனை வழிபடாமல் யாரையே வழிபட்டாருங்க, திருநாவுக்கரசரே கடவுளா வழிபட்டவர். அதனால தன் வீட்டுல இருக்கிற அத்தனை பொருளுக்கும் திருநாவுக்கரசன் பேர் வச்சிருப்பாரு. அப்படி அந்த தம்பி அவரோட பையனை வந்து இளையருக்கு சொல்ல போய் விருந்து படைக்கிறதுக்காக இளையருக்கு சொல்லுவாரு. அப்போ போறப்ப இலை வந்து அறுக்கும்போது குருத்துல இருக்கிற பாம்பானது தன்னுடைய பையனான திருநாவுக்கரசரை உள்ளங்கையில கடிச்சிரும். அதை தெரிஞ்சுக்கிட்டு மூத்த திருநாவுக்கரசர் யாருன்னா கடவுள் திருநாவுக்கரசர், சமயக்குறவர்ல உருவான திருநாவுக்கரசர் போய் அந்த பையனை பார்த்து என்ன பாடுறாருங்க, ஒன்றுகொலாம் என்று பதிகம் பாடி அப்புதியுடைய மகனோட பாம்பு கடிச்ச உயிரை வந்து மீட்டார். இப்ப ஒன்றுகொலாம் என பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் அப்படின்னு திருஞான சம்பந்தரை புகழ்ந்து பாடியவர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று திருஞான சம்பந்தரை புகழ்ந்து பாடியவர் சுந்தரர். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று புகழ்ந்து பாடியவர் சுந்தரர். திருமுறையில 8ஆம் திருமுறையில் இடம்பெற்ற நூல்கள் மாணிக்க வாசகர் எழுதிய 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கும் நூல்கள் என்ன, மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகம் அண்ட் திருக்கோவையார் 2 நூல். திருவாசகம், அடுத்தது திருக்கோவையார். திருவாசகம் மற்றும் திருக்கோவையார் இந்த 2 நூலும் 8ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு. 10ஆம் திருமுறையில திருமூலர் எழுதின திருமந்திரம். 10ஆம் திருமுறையில திருமூலர் எழுதின திருமந்திரம். 12ஆம் திருமுறையில சேக்கினார் எழுதின பெரிய புராணம். 12ஆம் திருமுறையில சேக்கினார் எழுதிய பெரிய புராணம். முதல் 7 திருமுறைகளும் தேவாரம். முதல் 7 திருமுறைகளும் தேவாரம். அது 3 பேர் எழுதியிருப்பாங்க. அதுல முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7ஆம் திருமுறை சுந்தரர். இதுதான் முக்கியம் இந்த திருமுறையில. இந்த திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்டார் நம்பி. திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. தொகுப்பித்தவர் முதலாம் ராஜராஜ சோழன். அதனால அந்த சோழன் நம்ம என்ன சொல்றோங்க, திருமுறை கண்ட சோழன் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். திருமுறை கண்ட சோழன் அழைக்கப்பட்டார் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன். சார் கொஸ்டின் நம்பர் 22 எனக்கு ஒரு டவுட் கேட்டிருக்கேன் சார். 22 என்னன்னா நம்மாழ்வாரை வந்து தெய்வமாக பாடியவர் யார் அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்றோம், மதுரை கவி ஆழ்வார். கொஸ்டின் நம்பர் 36 திருச்சாளல் வகையில் மாணிக்க வாசகர் பாடிய பாடலோட எண்ணிக்கை 20 சார். 20 திருச்சாளல் வகையில். சார் திருச்சாளங்கிறது ஒரு நூல் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்க. திருச்சாளல் அப்படிங்கிறது என்னன்னா
திருவாசகம் இருக்கு பாத்தீங்களா? திருவாசகத்துல இருக்கிறதுல மொத்தம் 51 பகுதி இருக்கு பாத்தீங்களா? அந்த 51 பகுதியில ஒரு பகுதி திருச்சாளர். கொஸ்டின் நம்பர் 20 வந்து நம்ம அறையில வந்துரும். அது வந்து வளையாபதி சார். கடைசி கேள்வி. உயிரை கொன்று ஊனை தின்று உயிரை உடம்பு வளர்க்காதீங்க அப்படின்னு சொல்ற கேள்விதாங்க. அது வந்து 34, 35, 34 காரைக்கால் அம்மையார். 34க்கு காரைக்கால் அம்மையார் சார். 35க்கு திருமூலர். ஓகேங்களா? 29க்கு 10,345. 10, 3, 4, 5. சார் 30க்கு வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார். 30க்கு வந்து நாமு வேங்கடசாமி நாட்டார். 36க்கு 20, 37க்கு சுந்தரர். 37க்கு சுந்தரர், 36க்கு 20. சார் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு போடுவாங்க. இந்த வீடியோவில் கேட்டீங்கன்னா மீண்டும் ரிப்பீட் ஆகும். நீங்க இப்ப கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40வது கேள்வி, கடைசி கேள்வியை நம்ம என்ன பார்த்தோம்? 8ஆம் திருமுறை இடம்பெற்ற நூல்கள் என்ன? திருவாசகம், திருக்கோவை, திருக்கோவையார். திருக்கோவையார். சார் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து உங்களுக்கு குரூப்ல போட்டு விடுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா மீண்டும் இந்த வீடியோ நீங்க ரிப்பீட்டா கேட்டீங்கன்னா அது வரப்போகுது. ஒன்றும் டவுட் இல்லை. சார் 38வது கேள்வி, ஒன்று குலாம் என்று பதிகம் பாடிய திருநாவுக்கரசர். ஓகேங்களா? ஒன்று குலாம் என்று பதிகம் பாடிய திருநாவுக்கரசர். சார் அடுத்த வாரம் நான் உங்களுக்கான போர்ஷன், டெஸ்ட் போர்ஷன், அடுத்த கிளாஸுக்கு நமக்கு அடுத்த கிளாஸுக்கு உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன் வந்து அறவியல் அப்படிங்கிற புக்ல, +1 புக்ல அறவியலும் இந்திய பண்பாடும் இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து 4வது பாடம் என்ன இருக்கு? தமிழ்நாட்டின் கலைகள் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அதோட பொருள் அடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா 4வது பாடம் என்ன அப்படின்னா தமிழர் கலைகள். ஓகேங்களா? இதான் அடுத்த வாரம் நமக்கு உங்களுக்கு டெஸ்ட் போர்ஷன். பிளஸ் இது கூட என்ன படிச்சுக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் இலக்கிய வரலாறுல இதுக்கப்புறம் என்ன இருக்குங்க? கம்பராமாயணத்துக்கு அப்புறம் நலவெண்பா இருக்கும். இதுக்கப்புறம் என்ன படிக்கிறீங்கன்னா நலவெண்பா நோட் பண்ணிங்க சார். அறவியல்ல 4வது பாடம், அதுக்கப்புறம் இலக்கிய வரலாறுல நலவெண்பா, 2வது தேம்பாவணி, 3வது சீரா புராணம், 4 மனோன்மணியம். அவ்வளவுதான் சார். இதோட முடிச்சுக்கலாம். 4 மனோன்மணியம். சார் மீண்டும் இப்ப சொல்றேன் பாருங்க. எத்திக்ஸ் புக்ல +1 புக்ல 4th லெசன் தமிழர் கலைகள். ஓகேங்களா? இலக்கிய வரலாறு சும்மா ஒரு 4 செயல் மட்டும்தான். சார் நலவெண்பா ஒன்றும் டீச் பண்றது ஒன்றும் இல்லை. நீங்க படிச்சுட்டு வாங்க, நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஏன்னா நிறைய போர்ஷன் இருக்கு நமக்கு. படிச்சீங்கன்னா தான் உண்டு. ஏன்னா டீச் பண்ணா அதுல 2 கிளாஸ் போயிடும். உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா நான் கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா வந்து நம்ம என்ன நிறைய தமிழ் தொண்டல் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. இதுல அறையிலும் நான் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க ஒண்ணும் இல்லை சார், அதுல ஒன்றும் டவுட்டே வர. நீங்க புக்கை படிங்க. அறவியலும் இந்திய பண்பாடுல 4வது லெசன் படிச்சீங்கன்னா தமிழரோட கலைகள் என்னெல்லாம் இருக்குங்க? கோயில் கட்டுறது, அதுல சிற்பக்கலை, ஓவியக்கலை, கட்டடக்கலை, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா விளையாட்டுல முக்கியமான கலைகள் அதெல்லாம் தான் இருக்கும். அதனால அதை ஈஸியா புரியும். அதே மாதிரி நலவெண்பா இலக்கியம் நலவெண்பா சிம்பிளா தான் சொல்றேன். நலவெண்பாவுடைய இதை படிச்சுங்க. அதுல ஆசை குறிப்பு, மூல் குறிப்பு உங்களுக்கு மெயினா நோட்ஸ்ல கொடுத்துருப்போம். அடுத்த மாதிரி தேம்பாவணி, சீராபுரம், மனோமணி, இந்த 4 செயல் படிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் ஆகுன்னா அடுத்த கிளாஸ்ல கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? நம்ம நிறைய டெஸ்ட் எழுதணும் சார். டெஸ்ட் எழுதுறதா என்ன படிக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஸோ சொல்ற டாபிக் அந்தந்த வாரம் படிச்சிருங்க. ஒரு வாரம் டைம் கொடுத்தா நம்ம கிளாஸ் வரும். ஓகேங்களா? நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் நம்ம ரிவிஷன் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இப்ப இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா கொரோனா பெருந்தொற்று அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நமக்கு நேரடி வகுப்புகளை கொஞ்ச நாளைக்கு வாய்ப்பு குறைவு தான். அதனால நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸை நல்லபடியாக நீங்க யூஸ் பண்ணிக்கணும். வீட்டில் இருந்து டெஸ்ட் எப்படி எழுதுறீங்கன்னா உட்காந்து நம்ம கேள்வி கொடுக்கும்போது நோட்டை புக்கெல்லாம் மூடி வச்சுட்டு கொஸ்டின் எழுதிட்டு
எழுதணும். நீங்க நோட்ஸையும் புக்கையும் பார்த்துட்டு ஆன்சர் எழுதுனீங்கன்னா அது உங்களுக்கு நீங்களே ஏமாத்துறது சார். கால்ஃபார் கண்டிப்பா அந்த என்ன டேட் சொன்னாங்க அது வந்துடும். அதனால அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸாம் வந்து கூடிய சீக்கிரம் கால்ஃபார் வந்துடும். மே மாதம் சொல்லியிருக்காங்க, மே மாதம் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து நீங்க நேரத்தை வீணடிச்சீங்க அப்படின்னா அது வந்து நீங்க தான் பொறுப்பு. நாங்கள் வந்து கரெக்டாக பாருங்க, எல்லா நாளும் உங்களுக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கிளாஸ் போயிட்டு இருக்கு. அது தகுந்த மாதிரி உங்களை யூஸ் பண்ணிக்க. அடுத்த வாரம் சொன்ன டாபிக் கரெக்டாக படிச்சுட்டு வந்துருங்க. இதில் ஏதாவது படிச்சுட்டு இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் வந்துட்டு கேளுங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, புக்கையும் அப்படியே படிங்க, சைட் பை சைடாக புக்கையும் படிங்க. இன்னைக்கு வந்து பக்தி இலக்கியத்தில் புக்கு நம்ம கொடுக்கல. நான் வேணா உங்களுக்கு புக்கு நலவெண்பால எந்த புக்கில் இருக்கு வேணா சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கங்க. நலவெண்பால என்ன புக்கில் இருக்கு நோட் சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே சில கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், சொல்லாத கிளாஸுக்கு சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. நலவெண்பால் ஓல்டு 8th புக்ல இருக்கு சார். நலவெண்பா ஓல்டு 8th புக்கு, முதல் பருவம். நலவெண்பா ஓல்டு 8th புக்ல முதல் பருவம் சார். தேம்பாவணி ஓல்டு 8th புக்ல 2வது பருவம். ஓல்டு 8th புக்ல 2வது பருவம். ஓல்டு +2 புக்கு. ஓல்டு +2 புக்கு. நியூ 10th புக்கு. நியூ 10th புக்ல இருக்கு. ஓகேங்களா? சீராபுராணம் ஓல்டு 10th புக்கு. ஓல்டு 10th புக்கு. ஓல்டு 11th புக்கு. அப்புறம் நியூ 11th புக்கு. மனோன்மணியம் நியூ 11th புக்கு. ஓல்டு 11th புக்கு. ஓகேங்களா? அவ்வளோதாங்க சார். குறிச்சுங்க. இப்போ புக்கையும் படிங்க, சைட் பை சைடு புக்கையும் படிங்க, நோட்ஸையும் படிங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஒரு 5 நிமிட்ஸ் அப்படியே சொல்லுங்க, ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க. சார் இதுக்காக புக்கு ஆன்சர் நம்ம வந்து பார்த்தலாம் சார். இந்த அறையிலும் இந்திய பண்பாடு எத்தனை லெசன் வரலும் பார்த்துருக்கோம். அதே மாதிரி 3rd லெசன் ஆன்சர் பாட்டுமா? ஆமா, ஃபர்ஸ்ட் நோட்ஸை படிச்சுட்டு புக்கை படிங்க. 3rd லெசனுக்கு புக்கில் வந்து ஆன்சர் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் சொல்லிடுறேன். 3rd லெசனுக்கு அடுத்த வாரம் சொல்லிடுறேன். 3rd 4th ஒட்டுக்கு அடுத்த வாரம் சொல்லிடுறேன். 3rd 4th அடுத்த வாரம் சொல்லிடுறேங்க சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? அறையில் 3rd லெசனுக்கு 4th லெசனுக்கு அடுத்த வாரம் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன். புக் பேக் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகே சார், படிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம்.